கார்த்திக் சண்மதி சீரியல் ஜூலை 10 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சண்மதி ஆஃபீஸில் சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் புகை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க சண்மதி. அந்த டைமில் மேலேருந்து பார்க்கும்போது கீழே கார்த்திக்கோட அப்பாவும் சுந்தரமூர்த்தியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்ததும் சண்மதி ஸ்பீடாக கீழே இறங்கி வந்து, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே, இவன் மனசு மாறி இருப்பா அப்படின்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சண்மதி சொல்லவும், கார்த்திக் பின்னாடி காரை தொடச்சிட்ருக்காங்க. உடனே மேடம் போகலாமா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன சவுண்ட்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சுந்தரமூர்த்தியும் கார்த்திக்கோட அப்பாவும். பார்த்தா கார்த்திக் இதோ வரேன் போகலான்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து கார் ஏறி கிளம்பிடுறாங்க. சமந்தி கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்க, கவனிச்சேன் போகலாம் டைம் ஆச்சுன்னு யாரோ கூப்பிட்றான்னு பார்த்தா அது நம்ம மாப்பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க சுந்தரமூர்த்தி. கார்த்திக் எப்படி சண்மதி ஆஃபீஸில், அதுவும் டிரைவர் வேலை, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க கார்த்திக்கோட அப்பா. கார்த்திக்கும் ராஜேஸ்வரிக்கும் சண்மதியை பிடிச்சிருக்கு. நம்மளும் போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டில் சொன்னோம். அதனால தான் கார்த்திக் தான் யாருன்னே சொல்லிக்காம சண்மதி ஆஃபீஸில் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துருக்கான். அப்படியே சண்மதியை சம்மதிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணுறா போல இருக்கு. நல்லது தானே சம்மந்தி அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க, ஆமாங்கிறாங்க சுந்தரமூர்த்தி. சண்மதி மட்டும் சம்மதிச்சிட்டா யார் என்ன செய்ய முடியும், யார் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, போலாமாங்கிறாங்க கார்த்திக் அப்பா. சம்மந்தி மாப்பிள்ளைய டென்ஷன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, எப்படிங்கிறாங்க கார்த்திக் அப்பா. ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும், நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் சம்மந்தி, அவன் சண்மதியோடு இருக்கான், தேவையில்லாமல் பதட்டமாகும், அப்படி இப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி பேசி அவனை டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் ராஜி, கார்த்திக், அப்புறம் சுந்தரமூர்த்தி, கார்த்திக்கோட அப்பா 4 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ராஜி, நம்ம வீட்டுக்கு ஒரு கார் டிரைவர் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, என்ன திடீர்னு டிரைவர் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ராஜி கேட்க, இல்லைம்மா எங்காவது வெளியே போகணுன்னா வசதியாக இருக்கும்ல, நானும் சம்மந்தியும் வெளியே போனோம், 650 ரூபா வாங்கிட்டாங்க, ஒரு 20-25 கொடுத்து நம்ம ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சுக்கிட்டோமா வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, எந்த உலகத்தில் இருக்கீங்க 2 பேரும்? 15,000 சம்பளம் போட்டால் எப்படியும் நம்ம 8 மணி நேரம் தானே வேலைக்கு கொடுப்போம், நைட்டு ஒர்க்கு கிடையாது, அதிகாலையில் வர வேண்டியதில்லை, ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டா மட்டும் போனால் போதும், இல்லை வந்தால் போதும், இல்லை போயிட்டு அப்படி இப்படின்னு கார்த்திக் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ வளரிட்டு இருக்க அப்படின்னு ராஜி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை சம்பளம் அதிகம்னு சொல்ல வராரு, அதானே மாப்பிள்ளை அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்க, ஆமாம்மாம்மா 9 to 6 ஒர்க்கு, சண்டே ஹாலிடே, கவர்மெண்ட் லீவுக்கும் ஹாலிடே அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க, என்னடா கவர்மெண்ட் லீவுக்கும் நம்ம வீட்டுக்கு வர டிரைவருக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க, மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டேன்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு உனக்குன்னு ராஜி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறாரேன்னு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்ல, மாப்பிள்ளை நீங்கள் டிரைவர் வேலைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, இல்லை எவ்வளோ சம்பளம் கொடுக்கலான்னு சொன்னீங்க அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்க, ஒரு 15,000 அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டே கார்த்திக் சொல்லவும், 15,000 கம்மியாக இருக்கே, யார் இப்போல்லாம் 15,000 வாங்குறாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, யாரோ 15,000க்கு வழி இல்லாமல் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டு இருக்கு. அப்போது அவங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது க்ரைம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, குறைஞ்ச சம்பளம் வாங்கினா அவங்கள குற்றவாளின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க, டேய் தகுதிக்கு குறைவா சம்பளம் வாங்குறது தப்பு தாண்டா, சரி அதை விடு, நம்ம வீட்டுக்கு டிரைவர் தேவையில்லை, நம்ம 3 பேருக்குமே டிரைவிங் தெரியும், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, அதுவும் சரிதாம்மா, உங்கள் 3 பேத்துக்கும் டிரைவிங் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியாது, நானே ஏதாவது டிரைவிங் கற்றுக்குறேன், மாப்பிள்ளை என்னை எங்காவது டிரைவர் வேலைக்கு சேர்த்து விட்றீங்களா அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்க, என்ன இவங்க 2 பேரும் ஒரு மார்க்கமாகவே இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிச்சுட்டு, சரி மாமா அப்படிங்கிறாங்க கார்த்திக். இன்னொரு சைடு ஆர்த்தியும் அமுதாவும் ஷாப்பிங் வராங்க. ஏண்டி வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் ஃபோன் பண்ணி சொன்னால் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, எதுக்குடி இப்படி வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற அப்படின்னு அமுதா கேட்க, இல்லைம்மா வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கும், அதனால இப்படி ஏதாவது வந்துட்டு போனால் டைம் பாஸ் ஆகும்ல, நீயும் வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, நம்மளாம் இப்போ விஐபி, சும்மா இப்படியெல்லாம் கிளம்பி வரக்கூடாது, சரிவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே பார்த்தா சண்மதியும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. அமுதா எப்படியோ சண்மதியை பார்த்துடுறாங்க. உடனே ஆர்த்தியை கூப்பிட்டு, அங்கே பாரு வானதி அப்படின்னு சொல்லி ஆர்த்தியை கூப்பிட்டு காட்டுறாங்க. அதுக்குள்ளே சண்மதியை அந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. ஆர்த்தி பார்த்துட்டு, அங்கே யாருமே இல்லையேம்மா அப்படின்னு சொல்ல, ஆர்த்தி நான் இப்போ தானே பார்த்தா, அதுக்குள்ளே எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்க, அம்மா நீ அன்னைக்கு அவளை கோயிலை பார்த்ததுலேருந்து அதே ஞாபகத்தில் இருக்க, அதனால தான் எல்லா இடமும் இருக்கிற மாதிரியே தெரியுது, ஏதாவது பிரம்மையாக இருக்குமா
அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, போட்டேனா கண்ணால் பார்த்தங்கிற பிரம்மங்கிற, இல்லடி அவள் இந்த கடையில் தான் எங்காவது இருப்பா, வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. கடைசியில் ஒரு இடத்துல சண்மதியை பார்த்துடுறாங்க. ஆர்த்தி அவ தானே அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க ஆர்த்தியும். அம்மா இன்னைக்கும் அவளை பார்த்த அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துடாதம்மா அப்படின்னு சொல்ல, நான் மயக்கம் போட்டு விழ மாட்டேன்டி, நம்மளை பார்த்த அதிர்ச்சியில் அவன் மயக்கம் போட்டு எப்படி விழறான்னு மட்டும் பாரு, நம்ம இங்கே நிப்போண்டி, அவள் இந்த வழியில் தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும், அப்போ நம்மளை பார்க்க போகிறா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அமுதா சொல்ல, கரெக்டாக சண்மதியும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு கேட்க ஷாக் ஆயிடுறாங்க அமுதாவும் ஆர்த்தியும். ஏதோ கதி கலங்கி நிற்க போகிறான்னு சொன்னேன், இப்போ என்னடானா கேஷுவலாக போகிறாங்க அப்படின்னு ஆர்த்தி கேட்க, எங்கடி போயிட போகிறா வா அப்படின்னு ஆர்த்தியை கூப்பிட்டு வானதின்னு கத்துறாங்க. சண்மதிக்கு சுந்தரமூர்த்தி சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது, வானதிங்கிற பேர் உட்பட. அதனால அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. ஏண்டி வானதின்னு கூப்பிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு காது கேட்காம போயிட்டே இருக்க அப்படின்னு அமுதா சொல்ல, ஹலோ என் பேர் சண்மதி அப்படின்னு சொல்ல, பேரை மாற்றி வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு ஆர்த்தி கேட்க, யாரை ஏமாத்துறாங்க, முதல்ல நீங்கள் 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்ல, எங்களை யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சா நாங்கள் நம்பிடுவோமா, எங்கடி இருந்த 2 வருஷமா, நீ செத்துட்டதா நாங்கள் நினச்சிட்டு இருந்தா நீ 2 வருஷமா யாருக்குமே தெரியாமல் ஏமாத்திட்டு இருக்கல அப்படின்னு அமுதா சொல்ல, நீங்கள் என்னை வேற யாரும் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற ஆளு நான் இல்லை அப்படின்னு சண்மதி சொல்ல, நீ மற்றவங்களை வேணா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்தலாம், ஆனால் உன்னை சின்ன குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தவனா என்ன அவ்வளோ சுலபமாக ஏமாற்ற முடியாது, உண்மையை சொல்றி, எல்லாரையும் நீ செத்துட்டதா நினச்சி நம்ப வச்சு என்ன திட்ட வச்சிருக்க அப்படின்னு அமுதா சொல்ல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை, தயவு செஞ்சு ஆளை விடுங்க அப்படின்னு கிளம்பவும் கரெக்டாக அமுதா சண்மதியோட கையை பிடிக்கிறாங்க. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, உன்னை 2 வருஷமாக கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு திமிரு அதிகமாயிருச்சுல அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, இவ்வளோ நாள் எங்கள் கண்ணில் படாமல் எங்கேயும் நிம்மதியாக இருந்துட்டல, ஆனால் இனிமேல் உன்னை நிம்மதியாக நான் விட்டுறதில்ல அப்படின்னு அமுதா சொல்ல, கையை விடுங்கங்கிறாங்க சண்மதி. முடியாதுங்கிறாங்க. என்னடி குரலெல்லாம் மாறுது, கையை விடலைன்னா என்னடி பண்ணுவ அப்படின்னு அமுதா கேட்க கையை பிடிச்சி முறுக்கிறாங்க. நான் தான் உங்களை யாருன்னு தெரிலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆர்த்தி கை வலிக்குதுடி விட சொல்லுடி அப்படின்னு அமுதா சொல்ல, ஏன் அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. உடனே சண்மதி டென்ஷன் ஆகி, என்ன உன் கையை பிடிச்சி இப்படி ஒரு யூட்டர்ன் போட்டுமா, வேண்டாம்ல, அப்போ பேசாமல் அமைதியாக இருக்கணும், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு நான் திமிரா நடந்துக்கிறேனா, இந்த மிரட்டுறது உருடுறது அடிக்கிறது இதெல்லாம் என்ன பேர் சொன்னீங்க, வானதி, அவங்ககிட்ட வச்சுக்கோங்க, உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், நடக்கிறதே வேற, திரும்பவும் எங்கேயாவது பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, இந்த தடவையாவது கையை முறுக்குனேன், சேவலை அதோட கழுத்து முறுக்குவாங்கள்ல அந்த மாதிரி படக்குன்னு உடச்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பில் போட கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு சண்மதியே பார்த்துட்டு, ஆர்த்தி என்னடி இவ 2 வருஷத்துல இப்படி மாறி வந்திருக்கா, என்னை பார்த்தாலே பொட்டி பாவா அடங்கி போவா, இன்னைக்கு இந்த புடி பிடிக்கிறா, இவ என்ன வண்டர் உமன் ஆயிட்டாலோ அப்படின்னு அமுதா கேட்க, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலங்கிறாங்க ஆர்த்தி அமுதாவும் வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. என்னடி இவ கையை வளைக்கிறா, விட்டா 4 பேர் முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்தியிருப்பா போல இருக்கு, அவளை திடீர்னு கண்ணு முன்னாடி பார்த்ததும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் தம்பிச்சு போயிட்டேன், இல்லைன்னா அவளுக்கு அந்த இடத்துலையே நல்லா கொடுத்துருப்பேன், இன்னொரு தடவை கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சுந்தரமூர்த்தி வந்துடுறாங்க. என்ன அமுதா ஏதோ பேசிட்டு இருந்த, என்ன பார்த்ததும் அப்படியே அமைதியாயிட்ட, வாசல் வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்ல, வானதியை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை சண்மதியை பார்த்துருப்பாளோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிச்சுட்டு இருக்காங்க சுந்தரமூர்த்தி. என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க, கேட்ட உங்களுக்கே இவ்வளோ அதிர்ச்சியா இருக்குன்னா பார்த்த எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அமுதா கேட்க, என்ன வளர்ற எங்க பார்த்தேன்னு சுந்தரமூர்த்தி கேட்க, சூப்பர் மார்க்கெட்ல தான், அவள் ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி போட்டிருக்காங்க, நான் வானதின்னு கூப்பிட்டே இருக்கேன், அவள் கேட்காம போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வானதியாக இருந்தால் அப்படி போயிருப்பாளா அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்க, வானதியாக இருந்தால் போயிருக்க மாட்டா, ஆனால் செத்து போனதா ஊருக்குள்ளே கதை கட்டி விட்டுட்டு வேற யாரோ மாதிரி ஊருக்குள்ளே நடமாடிட்டு இருந்தா வானதின்னு கூப்பிட்டா எப்படி கேட்பா, பார்க்காம தான் போவா அப்படின்னு சொல்ல, என்ன வளர்ற வானதி தான் இறந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்ல, அப்படின்னு நம்ம தாங்க நினச்சிட்டு இருக்கோம், அவள் எப்படியோ தப்பிச்சு அவள் உயிரோட வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல, நான் நம்ப மாட்டேங்கிறாங்க சுந்தரமூர்த்தி. அப்போ நானும் பார்த்தப்பாங்கிறாங்க ஆர்த்தி, நீங்கள் வேற யாரையோ பார்த்துட்டு வானதின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அது யாரோலாம் இல்லைங்க, அது வானதி தான் அப்படின்னு அவன் தான் சொல்லிட்டு இருக்க. எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.